தற்போது கிடைத்த அண்மை செய்தி, ஃபார்முலா 4 வழக்கு தொடர்பாக நாளை விசாரணை தொடங்கும் என தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்துக்கு தடை கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கற்பகம், ஃபார்முலா கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு அதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சென்னையில் 31 இந்த மாதம் 31 மற்றும் 1 ஆகிய இந்த 2 தேதிகளில் ஃபார்முலா கார் பந்தயம் நடத்தப்படுவதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு அதற்கான கட்டமைப்புகளை சென்னையில் இருக்கக்கூடிய சுமார் 3.2 கிலோமீட்டர் தொலைவுக்கான கட்டமைப்புகள் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபார்முலா கார் பந்தயத்தின் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், பொதுமக்கள், குடியிருப்புகள் போன்ற அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் ஏஎன்எஸ் பிரசாத் தாக்கல் செய்த மனு இன்று பட்டியலிடப்படாத நிலையில இதனை இன்று அல்லது நாளைக்குள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு முறையீடு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 31ஆம் தேதி அன்று இந்த கார் பந்தயம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கை நாளை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு அதற்கான ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. எனவே நாளை தினம் விசாரணைக்கு வரும்போது இந்த கார் பந்தயத்திற்கு அனுமதி வழங்கப்படுமா அல்லது கடந்த முறை சொல்லப்பட்டது போலவே இந்த கார் பந்தயம் நடத்துவதற்கான அனுமதி மறுக்கப்படுமா என்பன போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த கார் பந்தயத்திற்கு தடை கோரிய வழக்கினுடைய விசாரணையை நாளை எடுத்துக்கொள்ள பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு அதற்கான ஒப்புதலை வழங்கியிருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.